श्रीशैलेश दयापात्रं दिभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणं वन्दे रमजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே 43ஆம் சர்க்கம் பார்க்க வேண்டும் என்று ராமராவணர்களுக்கு நடுவிலே யுத்தம் தொடங்கியதுன்னு பார்த்தோம். அந்த பிரகரணத்துல இன்று நாம் அனுபவிக்க வேண்டும். யுத்த காண்டம் 43ஆம் சர்க்கம். யுத்தியதாம் து ததஸ்தேஷாம் வானராணாம் மகாத்மனாம் ரக்ஷசாம் சமபூவாத பலகோபஸ்துதாருணஹாம். அந்த யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ராட்சசர்களுக்கு பெரிய கோபம் உண்டானது. தேஹைர் காஞ்சனா பீடைர் துவஜைர் சாக்னிஷிகோபமைர் ரதைச்சாதித்ய சங்காஷைர் கவச்சைர்ச்ச மனோரமைர் நிர்யூய ராட்சசாவ்யாக்ரா நாதயந்தோ திசோ தச ராட்சசா பீம கர்மானோ ராவணஸ்ய ஜெயிஷினஹா. இப்ப ராவணனுக்கு ஜெயம் வேண்டும்னு விரும்பக்கூடிய ராட்சசர்கள் பெரிய கவச்சங்கள்லாம் போட்டுக்கொண்டு குதிரைகள் மேலே ஏறி வருகிறார்கள். ரதங்கள் மீது ஏறி வருகிறார்கள். இப்படி 10 திக்குகளையும் பிரதித்வனி பண்ணி கொண்டு வெளிவருகிறார்கள். வானராணாம் அபிச்சமூர் பிருஹதி ஜெயமிச்சதாம் அபியதாவதாம் சேனாம் ரக்ஷசாம் காமரூபினாம். அந்த சேனை வெளியில கிளம்பி ராட்சச சேனை வரும்பொழுது வானர சேனையும் அந்த சேனையை எதிர்த்து சண்டையிட ஆரம்பித்தது. ஏதஸ்மின் அந்தரே தேஷாம் அந்யோன்யம் அபிதாவதாம் ரக்ஷசாம் வானராணாம் ச துவந்த யுத்தம் அவர்த்தத. இதற்கு நடுவிலே துவந்த யுத்தம் ஆரம்பித்தது. நிறைய ராட்சசர்களுக்கும் நிறைய வானரங்களுக்கும் ஒருவரோடொருவர் துவந்த யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். துவந்த யுத்தம்னா இரட்டை யுத்தம், அதாவது 2 பேர் நேருக்கு நேர் அடித்துக் கொள்ளுதல். அங்கதேனேந்திரஜித் சார்தம் வாலிபுத்திரேன ரக்ஷாக்ஷசா அயுத்யத மகாதேஜாஸ்திரயம்பகேன யதாந்தகா. இந்திரஜித் இருக்கானே, இந்திரஜித்தோட வாலியின் புதல்வனாகிற அங்கதன் அவன் சண்டையிட ஆரம்பித்தான். பிரஜங்கேன சகஹன் சம்பாதிர் நித்யம் துர்மர்ஷனோரணே ஜம்புமாலி நமாரப்தோ ஹனுமான பிவானரஹா. இப்ப சம்பாதி, அவன் இந்த சம்பாதிங்கிறவன் விபீஷணனின் மந்திரியிலே ஒருவன். அவன் பிரஜங்கன் என்கிற ராட்சசனோடு சண்டையிடுகிறான். ஹனுமார் ஜம்புமாலி என்கிற ராட்சசனோடு சண்டையிடுகிறார். சங்கதஸ்ஸு மகா குரோதோ ராட்சசோ ராவணானுஜஹா சமரே தீக்ஷ்ணவேகேன மித்ரக்னேன விபீஷணஹாம். இப்ப ராவணனது தம்பியான விபீஷணன் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. இத பார்த்த உடனே அவன் மித்ரக்னன் என்கிற ராட்சசனோடு போரிலே ஈடுபட்டான். விபீஷணன் தபனேனர் கஜசார்தம் ராட்சசேன மகாபலஹா நிகும்பேன மகாதேஜா நீலோபி சமயுத்தியத. இப்ப கஜன் தபனன் இவர்களுக்கு நடுவிலே யுத்தம். நீலன் நிகும்பனோடு யுத்தம் புரிந்தான். வானரேந்திரஸ்து சுக்ரீவோ பிரகசேன சமாகதா சங்கத சமரே ஸ்ரீமான் விரூபாக்ஷேன லக்ஷ்மணஹா. இப்ப சுக்ரீவன் பிரகசன்கிற அரக்கனோடும் லக்ஷ்மணன் விரூபாக்ஷன்கிற அரக்கனோடும் சண்டையிட்டான். அக்னிகேதுஷ்ச துர்கர்ஷோ ரஷ்மிகேதுஷ்ச ராட்சசாஹ சுப்தக்னோ யஜ்ஞகோபஸ்ச ராமேன சகசங்கதாக. ராமன் மீது மட்டும் அக்னிகேது, ரஷ்மிகேது, சுப்தகன், யஜ்ஞகோபன் அப்படின்னு 4 அரக்கர்கள்
ராமனோடு சண்டையிடுகிறார்கள். எல்லாரோடும் ஒவ்வொருத்தர், ராமனோடு மட்டும் 4 அரக்கர்கள் நேரா சண்டைக்கு வருகிறார்கள். வஜ்ரமுஷ்டிஸ்துமைந்தேன துவிதேனாசனி பிரபஹ ராட்சசாபியாம் சுகோராபியாம் கபிமுக்கியௌ சமாகதௌ. இப்ப வஜ்ரமுஷ்டி அவனும் மைந்தனும், அசனிப்பிரபன் என்கிறவன் த்விவிதன் என்கிற இவர்கள் 2 பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. வீர பிரதபனோ கோரோ ராட்சசோ ரணதுர்தரஹ சமரே தீக்ஷ்ணவேகேன நலேன சமயுத்தியத. நலன், அதாவது வானரங்களின் நலன் அரக்கர்களோடு பிரதபனன் என்கிறவனோடு சண்டையிடுகிறான். தர்மஸ்ய புத்ரோ பலவான் சுஷேன இதி விஸ்ருதஹ சவித்யுன் மாலினா சார்த்தம் அயுத்தியத மகாகபிஹி. தர்மராஜனோட புதல்வனான சுஷேனன் அவன் வித்யுன் மாலி என்கிற ராட்சசனோடு சண்டையிட்டான். வானரஸ் சாபரே பீமா ராட்சசைர் அபரைர் சக துவந்துவம் சமீயுர் பகுதா யுத்தாய பகுபிஸ் சக. இந்த வானரங்கள் பல அரக்கர்களோடு பயங்கரமான யுத்தத்தை புரிய ஆரம்பித்தார்கள். தத்ராசீன் சுமஹத்யுத்தம் துமுலம் ரோமஹர்ஷனம் ராட்சசானாம் வானரானாஞ்ச வீரானாம் ஜெயமிச்சதாம். இப்படி துமுலமான எதிர் இல்லாத இரட்டை யுத்தம், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரோடு அடித்து கொண்டு சண்டையிடுகிறார்கள். ஹரிராட்சச தேகேபியா பிரபூதா கேசாத்வலாக ஷரீர சங்கடவாஹாஹ பிரசுருர் சோனிதாபகாஹ. அப்ப வானரர்கள் ராட்சசர்கள் துவந்த யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் அடித்து கொண்டு உடல்ல உண்டான ரத்த நதிகள் இருக்கே, அது கீழே போகும்பொழுது வானரங்கள் உடம்புல நிறைய கேசங்கள் இருக்கும். அந்த கேசங்களோடு கூட அப்படியே கீழே போறதான். பெரிய நதிகள் மாதிரி ஆயிடுதான். அந்த நதிகள்ல நதி போகும்பொழுது என்ன ஆகும், புல்லு கல்லு கட்டை இதெல்லாம் இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி புல்லு மாதிரி இவர்களுடைய கேசங்கள், இவர்களுடைய முடிகள்லாம் இருக்கு. அதுல இருக்கிற கட்டைகள் மாதிரி இவர்களுடைய அங்கங்கள், ராட்சசர்களின் அங்கங்கள் எல்லாம் உடைச்சு கீழே போடுறாளே, கை கால்னு அதெல்லாம் ஓடுறது அந்த ரத்த நதியில. ஆஜகான் இந்திரஜித் கிருத்தோ வஜ்ரே நேவ சதத் கிருத்து அங்கதம் கதையா வீரம் சத்ரு சைன்ய விதாரணம். இப்ப இந்திரஜித்தும் அங்கதனும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்திரஜித் என்ன பண்ணான்னா அங்கதனை கதையாலே நன்னா அடித்து விட்டான். தஸ்ய காஞ்சன சித்ராங்கம் ரதம் சாஸ்வம் சசாரதிம் ஜகான சமரே ஸ்ரீமான் அங்கதோ வேகவான் கபிஹி. இப்ப அவன் கதையால் அடித்தோடனே இவன் நேரா பாய்ந்து அந்த இந்திரஜித்தினுடைய ரதம், அந்த தேரை, குதிரைகள், சாரதி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அழிச்சுட்டான் அங்கதன். சம்பாதிஸ்து திரிபிர்பானைர் பிரஜகேன சமாஹதா நிஜகானாஸ்வகர்ணேன பிரஜங்கம் ரணமூர்தனி. இந்த சம்பாதிங்கிறவன், இந்த பிரஜங்கன் என்கிறவனை 3 பானங்களாலே அஸ்வகர்ண விருட்சத்தை வைத்து பிரஜங்கனை புடைத்தான். பிரஜங்கன் இவன சம்பாத்தியம் 3 பானங்கள்னாலே அடித்தான். ஜம்புமாலி ரதஸ்தஸ்து ரதசக்தியா மகாபலஹ பிபேத சமரே குருத்தோ ஹனுமந்தம் ஸ்தனாந்தரே. இந்த ஜம்புமாலி என்ன பண்ணா, ரதத்துல இருந்து கொண்டு ரதத்தினுடைய சக்தியை வைத்துக் கொண்டு என்ன பண்ணான்னா ஹனுமாரை மார்பு பிரதேசத்தில் ரதத்தில் இருந்து ரத சக்தி என்னும் ஆயுதத்தினாலே குத்தினான். தஸ்யதம் ரதமாஸ்தாய ஹனுமான் மருதாத்மஜः பிரமமாத் தலேனாஷு சஹதேன இவ ரக்ஷசா. ஹனுமானும் இப்படி நெஞ்சிலே அடிபட்டவராக நேரா அந்த ரதத்தில் ஏறினார். அந்த ஜம்புமாலியினுடைய ரதத்தில ஏறி ஒரு கையாலேயே அடித்து, ஒரு கையாலேயே அந்த ரதத்தையே பொடியாக்கிட்டார். அவனோடு கூட அந்த ரதத்தையும் பொடியாக்கி விட்டார். நதன் பிரதபனோ கோரோ நலம் சோப்யன்ய அன்வதாவத. பயங்கரனான அந்த பிரதபனன் கர்ஜித்து கொண்டே நலனை நோக்கி எதிர்ந்து ஓடினான். நல பிரப்தபனாஸ்யாஷு பாதயா மாச சக்ஷுசி பின்னகாத்ர ஷரைஸ்தீக்ஷ்ணை க்ஷிப்ரஹஸ்தேன ரக்ஷசா. கை சுறுசுறுப்புள்ள அந்த அரக்கன்
அவன் நல்ல கூரிய பானங்களாலே நலனை அடிக்கிறான். நலனை அவன் அடித்த உடனே நலனும் என்ன பண்ணிக்கிறான்னா, 2 கண்கள் அந்த பிரதபனன் என்கிறவன் அரக்கன்டே 2 கண்களையும் புடுங்கி எரிக்கிறான். நிஜகானா நிஜகானாத்ரி சிருங்கேன தபனம் வேகவான் கஜஹா. இப்ப தபனன் என்கிற அரக்கனை கஜன் பெரிய மலை சிகரத்தாலே கொன்று விட்டான். கிரசந்தமிவ சைன்யானி பிரசகம் வானராதிபா சுக்ரீவ சப்த பரணேன நிர்பிபேத ஜகானச்ச. இந்த பிரகசன் என்கிற ராட்சசனை சுக்ரீவன் சப்தபரண மரத்தை வைத்து அடித்து கொன்னு விட்டான். பிரபீட்ய சரவரிஷேன ராட்சசம் பீம தர்சனம் நிஜகான விரூபாட்சம் ஷரே நைக்கேன லக்ஷ்மணஹா. நிறைய அம்பு விட்டு விளையாடி கொண்டிருந்த லக்ஷ்மணர் ஒரே ஒரு அம்பினாலே விரூபாட்சன்கிற அரக்கனை அழித்து விட்டார். அக்னிகேதுஷ்ட துர்கர்ஷோ லக்ஷ்மிகேதுஷ்ட ராட்சசா சுப்தக்னோ யஜ்ஞகோபஸ்ச ராமம் நிர்பிபிதுஷ்சரைஹி. இந்த 4 பேர் அக்னிகேது, ரஷ்மிகேது, சுப்தக்னன், யஜ்ஞகோபன் ராமரை நோக்கி 4 பேரும் தொடர்ந்து பான மழை பொழிந்தார்கள். ஆனால் தேஷாம் சதுர்ணாம் ராமஸ்து ஷிராம்சி நிஷிதை ஷரை கிருத்தச்சதுர்பிர்ச்சிச்சேத கோரைர் அக்னிஷிகோபமை. ராமரோ சினங்கொண்டு அவ்வளோ பானங்கள்லாம் எடுக்காம 4 பானங்களினாலே 4 தலையையும் வெட்டி விட்டார். வஜ்ரமுஷ்டிஸ்துமைந்தேன முஷ்டினா நிகதோரணே பபாத சரதசாஸ்வஹா புராட்டைவ பூதலே. இந்த வஜ்ரமுஷ்டி அவனை மைந்தன் கொன்று விட்டான். நிகும்பஸ்துரணே நீலம் நீலாஞ்சன நீலாஞ்சன ஜயப்பிரபம் நிர்பிபேத ஷரை தீக்ஷ்ணை கரை மேகமிவாம்சுமான். நிகும்பன் என்ன பண்ணான்னா கூறிய பானங்களினாலே நீலனை நிகும்பன் பானத்தினாலே அடித்தான். புனஷரஷதேநாத க்ஷிப்ரஹஸ்தோ நிஷாச்சரஹா பிபேத சமரே நீலம் நிகும்பஸ் பிரஜஹாசச்ச. இப்ப இந்த நீலனை அப்பொழுது இன்னும் அநேக மானங்களினாலே நிகும்பன் அடித்தான். தஸ்யைவ ரத சக்கரேன நீலோ விஷ்ணுரிவாஹவே சிரஸ்சிச்சேத சமரே நிகும்பஸ்ய ச சாரதேஹ். இப்ப நீலன் தான் கோபம் கொண்டு என்ன பண்ணிட்டான், அந்த நிகும்பனினுடைய ரத சக்கரம் இருக்கே அந்த ரத சக்கரத்தை எடுத்து நிகும்பன் தலையையும் அந்த நிகும்பனின் சாரதி தலையையும் ஒன்னா வெட்டி விட்டான். வஜ்ராசனி சமஸ்பர்ஷோ திவிதோப்யசனி பிரபம் ஜகான கிரி சிங்கேன மிஷதாம் சர்வரக்ஷசாம். இப்ப வஜ்ராயுதத்தையும் மிடியையும் ஒத்த திவிதன் இருக்கானே, ராட்சசர்கள் எல்லாரும் பார்க்கறச்சேவே அசனி பிரபனை ஒரு மலை சிகரத்தை வைத்து அழித்து விட்டான். த்விவிதம் வானரேந்திரம் தூ நகையோதினமாகவே ஷரைர் அசனி சங்காஷை சவிவ்யாதாசனி பிரபா. அசனி பிரபன் என்ன பண்ணான்னா மலைகளை எடுத்து போர் புரியக்கூடிய இந்த த்விவிதனை பானங்களினாலே துன்புறுத்தினான். சரை அதிவித்தாங்கோ த்விவித குரோத மூர்ச்சிதா சாலேன சரதம் சாஸ்வம் நிஜகானாசனி பிரபம். அசனி பிரபனை நீலன் கொன்று விட்டான். வித்யுன்மாலீரதஸ்தஸ்து ஷரை காஞ்சன பூஷணைஹி சுஷேனம் தாடயாமாச நனாதச்ச முகுர்முகு. வித்யுன்மாலி சுஷேனன்கிற வானரனை அடித்துக் கொண்டிருந்தான். தம் ரதஸ்தம் அதோ திருஷ்டுவா சுஷேனோ வானரோத்தமஹ கிரிஷ்ருங்கேன மகதா ரதமா சூன்யபாதயத். உடனே அந்த சுஷேனன் என்ன பண்ணான்னா அந்த வித்யுன்மாலிங்கிற அரக்கனின் ரதத்தை உடைத்தான் பெரிய பாறையாலே. லாகவேன து சயுக்தோ வித்யுன்மாலி நிஷாச்சரஹ அபக்ரம்ய ரதாத்தூர்ணம் கதாபாணி க்ஷிதௌ ஸ்திதஹ. உடனே வித்யுன்மாலி என்ன பண்ணிட்டான், ரதம் உடைஞ்சு போனோடனே பெரிய கதையை எடுத்துக்கொண்டு பூமியில நின்னான். தத குரோத சமாவிஷ்டஹா சுஷேனோ ஹரிபுங்கவாஹ ஷிலாம் சுமஹதீம் கிருஹ்ய நிஷாச்சரம் அபித்ரவத். இப்ப அந்த அரக்கனை பெரிய ஒரு பாறையை எடுத்து துரத்தி விட்டான் சுஷேனன். தாமா பதந்தம் கதயா வித்யுன்மாலி நிஷாச்சரஹா வக்ஷஸ்ய அபிஜகான் நாஷு சுஷேனம் ஹரிசத்தமம். இப்படி பாறையை எடுத்து துரத்தி கொண்டு வரக்கூடிய அந்த சுஷேனனை மார்பிலே கதையாலே அடித்து விட்டான் வித்யுன்மாலிங்கிற ராட்சசன்.
தாம் ஷிலாம் பாதயாமாச தஸ்யோரசி மகாமிருதே கதா பிரஹாரம் தம் கோரம் அச்சிந்திய பிளவகோத்தமஹா. இப்ப இந்த பெரும்போரில் வானரோத்தமனாக இருக்கக்கூடிய அந்த சுஷேனன் என்ன பண்ணான்னா, இந்த கதையின் அடியை கூட பொருட்படுத்தாமல் கல் பாறையை எடுத்து அந்த வித்யுன்மாலி அவனுடைய மார்பிலே எரிந்தான். ஷிலா பிரஹாராபிஹதோ வித்யுன்மாலி நிஷாச்சரஹ நிஷ்பிஷ்ட ஹிருதயோ பூமௌ கதாசுர் நிபபாதஹ. அந்த வித்யுன்மாலியும் உயிர் போய் பூமியில மாய்ந்து விட்டான். இப்ப எல்லாரும் துவந்தோ யுத்தத்துல வானரங்கள் ராட்சசர்கள் அத்தனை பேரையும் அழிக்கிறா. ஏவம் தைர் வானரை ஷூரை சுராஸ்தே ரஜனீ சராஹ துவந்தே விமிருதிதாஸ்தத்ர தைத்யா இவ தியோகசைஹி. இப்படி வானரர்களாலே சூரர்களான அரக்கர்கள் எல்லாரும் துவந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள். பக்னை கட்கைர் கதாபிஷ்ச சக்திதோ மரபட்டசைர் அபவித்தைஷ்ச பின்னைஷ்ச ரதைர் சங்கிராமிகைர் ஹயைர் நிஹதைர் குஞ்சரைர் மத்தைர் ததா வானர ராட்சசைர் சக்ராக்ஷ யுகதண்டைஷ்ச பக்னைர் தரணி சம்ஸ்ரிதைர் பபூவாயோத்தனம் கோரம் கோமாயுகன சங்குலம். அந்த யுத்த பூமி எப்படி இருந்ததுன்னா, முறிந்து விழுந்த கத்திகள்லாம் உடைஞ்சு கிடக்குது, கதைகள் உடைந்து கிடக்கின்றன, சக்தி தோமரங்கள் பட்டிசங்கள்ங்கிற ஆயுதங்கள்லாம் நொறுங்கி போய் கிடக்கிறது, ரதங்கள்லாம் அங்கங்க உடைந்து போய் கீழே பொடி பொடியா கிடக்கிறது, குதிரைகள் யானைகள்லாம் மாண்டு கிடக்கின்றன, வானரர்கள் அரக்கர்கள்லாம் உருவொழிந்து பூமியிலே அவர்களாலே சிதறி கிடக்கக்கூடிய சக்கரங்கள் அச்சுகள் நுகத்தடி ஏற்கால்னு அதுல ரதத்துல இருக்கிற அங்கங்கள்லாம் தனித்தனியா கிடக்கிறது. இப்படி பார்க்கவே கோரமாக நரிக்கூட்டங்களாலே நிறைந்து அந்த யுத்த பூமி இருந்தது. கபந்தானி சமுத்பேதுர் திக்ஷுவான் அரரக்ஷசாம் விமர்தே துமுலே தஸ்மின் தேவாசுர ரணோபமே. இப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த போரிலே வானரங்கள் அரக்கர்கள் இவர்களுடைய தலையில்லா உடல்கள் அது எல்லா திக்கிலும் சிதறி கிடந்தன. விதாரியமானா ஹரிபுங்கவைஸ்ததா நிஷாச்சரா சோனித திக்தகாத்ராஹ புனஸ்யுத்தம் தரசா சமாஸ்திதா தமயாபிகாங்ஷினஹா. இப்படி வானரோத்தமர்கள் அரக்கர்களை எல்லாம் கொன்று கொண்டே குவித்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது மறுபடி யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக சூரியனின் அஸ்தமனத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் ராட்சசர்கள் என்று இந்த சர்க்கம் 43வது சர்க்கத்தை வால்மீகி முடிக்கிறார். இப்ப துவந்த யுத்தம் ஆரம்பிச்சது. யார் யாருக்கெல்லாம் துவந்த யுத்தம் நடந்ததோ அது எல்லாத்துலயும் வானரங்களுக்கு தான் ஜெயம். அடுத்து 44ஆம் சர்க்கம் பார்க்க வேண்டும். யுத்யதாமேவ தேஷாம் தூ ததா வானர ரக்ஷசாம் ரவிரஸ்தம் கதோ ராத்திரிர் பிரவருத்தா பிராணஹாரிணி. இப்ப இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன ஆயிடுத்து, சூரிய அஸ்தமனமானது நடந்தது. சூரியன் அஸ்தமித்து விட்டான். அந்யோன்யம் பத்த வைரானாம் கோரானாம் ஜெயமிச்சதாம் சம்பிரவிருத்தம் நிஷாயுத்தம் ததாவானர ரக்ஷசாம். இப்ப ராட்சசர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அவர்களுக்கு ராத்திரியில இன்னும் பலம் அதிகமாயிடுமே. அவர்களுக்கு பேரே நிஷாச்சரர்கள், ராத்திரிச்சரர்கள், ராத்திரி என்று பேர். இரவிலேதான் நன்னா அவர்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். இப்ப ராத்திரியிலே பெரிய யுத்தமானது உண்டாயித்து. நிக்கவே இல்லை அந்த யுத்தம். ராட்சசோ சீதி ஹரையோ ஹரிஷ்சா சீதி ராட்சசாக அந்யோன்யம் சமரே ஜக்னுஸ் தஸ்மின் தமசி தாருணே. அப்படி போரிலே இருளிலே ஒருவரை ஒருவர் நீ வானரனா நீ ராட்சசனான்னு கண்டுபிடிச்சு அடிக்கிறா. ஜஹிதாரய சைஹீதி கதம் வித்ரவசீதி ச ஏவம் சுதுமல சப்தஸ்தஸ்மின் தமசி சுஷ்ருவே. எதுவுமே கண்ணுல தெரியல, இருந்தாலும் கொல்லு வெட்டு வா, ஏன் ஓடுற, இந்த மாதிரி சப்தங்கள் தான் கேட்கறது காதுல. கொல்லு வெட்டு
வா, ஓடாத அப்படின்னு இந்த மாதிரி சப்தம் காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது இருட்டுல. காலா காஞ்சன சன்னாஹா தஸ்மின் தமசி ராட்சசாக சம்பிராதிருஷ்யந்த சைலேந்திரா தீப்தௌஷதிவனா இவ. இப்ப அரக்கர்கள் அந்த இருட்டுல கருப்பு நிறத்தோடு பொன்னாலான பெரிய பெரிய உடைகள்லாம் தரித்து கொண்டு ஜொலித்தார்கள். தஸ்மின் தமசி துஷ்பாரே ராட்சசா குரோத மூர்ச்சிதாக பரிபேதுர் மகாவேகா பக்ஷயந்த பிளவங்கமான். இப்ப அந்த இருட்டிலே அரக்கர்களுக்கு பலம் அதிகமாயிடுத்து. கோபம் தலைக்கேறி வானரங்களை எல்லாம் பிடித்து உடைத்து வாயிலே போட்டுக்கொண்டு பக்ஷணம் பண்ணி கொண்டு திரிந்தார்கள். தேஹயான் காஞ்சனாபி இட்னான் துவஜான்ச்சாக்னி சிகோபமான் ஆப்ளுப்ய தசனைஸ்தீக்ஷ்ணைர் பீமகோபாவ்யதாரயன். அப்ப அந்த வானரங்கள் மிகுந்த சினத்தோடு கூறிய பற்களாலே எல்லாத்தையும் கடிச்சு எரிகிறார்கள். வானரா பலினோ யுத்தே அக்ஷோபயன் ராட்சசீம் சமும். அப்ப பலசாலிகளான வானரங்கள் போரிலே அரக்க சேனையே கலக்கி விட்டார்கள். குஞ்சரான் குஞ்சராரோஹான் பதகான் துவஜினோ ரதான் சக்கர சகர்ஷுஸ் ததம்ஷுஷ்ச தசனை குரோதமூர்ச்சிதாக. இப்ப கோபம் தலைக்கேறியவர்களாக இந்த வானரங்கள் யானைகள், யானை வீரர்கள், கொடிகள், ரதங்கள் எல்லாத்தையும் இழுத்து கீழே தள்ளுகிறார்கள். பல்லால கடிக்க ஆரம்பிச்சிட்டா ராத்திரியில வானரங்கள். லக்ஷ்மணச்சாபி ராமச்ச ஷரை ராஷி விஷோபமைர் திருஷ்யா திருஷ்யானி ரக்ஷாம்சி பிரவராணி ஜக்னதுஹு. இப்ப ராமரும் லக்ஷ்மணரும் அரக்கர்களை கண்ணுக்கு தெரியாம மறைந்து இருக்கக்கூடிய அரக்கர்களை தேடி தேடி அம்புகளாலே அடித்து கொள்கிறார்கள், கொன்னு தள்ளினார்கள். துரங்க குரவித்வம்ஸ்தம் ரதனேமி சமுத்திதம் ருரோத கர்ண நேத்ராணி யுத்தியதாம் தரணி ரஜகா. இப்ப குதிரை குழம்புகளால் பொடி பண்ணப்பட்டு ரத சக்கரங்களாலே கிளப்பப்பட்ட அந்த புழுதி இருக்கிறது, அது காதுகள், கண்கள் எல்லாத்திலையும் போய் புழுதியா அடையிறது, போர் பண்ண முடியாம. வர்த்தமானே மகாகோரே சங்கிராமே ரோமஹர்ஷனே ருதிரோதா மகாகோரா நத்யஸ்தத்ர பிரசுஸ்ருவுஹு. இந்த மகாகோரமான யுத்தத்திலே ருதிர ஆறு பெருக்கெடுக்கிறது. ததோ பேரி மிருதங்கானாம் பணவானாம் ச நிஸ்வனஹ சங்கவேனுஸ்வனோ மிஸ்ரஹ சம்பபூவாத்புதோபமஹ. அப்பொழுது பெரிய பேரிகள், மிருதங்கங்கள், பணவம் இவைகளோட புல்லாங்குழல் எல்லா ஒலிகளும் அடிக்கப்படுகிறது, எல்லா வாத்தியங்களும். ஹதானாம் ஸ்தனமானானாம் ராட்சசானாம் ச நிஸ்வனஹ சஸ்தானாம் வானரானாஞ்ச சம்பபூவாதி தாருணஹ. இப்ப நன்னா அடிக்கப்பட்டு கதறி கொண்டிருக்கக்கூடிய ராட்சசர்கள், அதே மாதிரி காயப்பட்டு கிடக்கக்கூடிய வானரங்கள், அதுகெல்லாம் கத்துறது ஒரே கூக்குரலா இருக்கு. அதைர் வானர வீரைச்ச சக்திசூல பரஸ்வதை நிஹதைர் பர்வதாகிரைச்ச ராட்சசை காமரூபிபிஹி சஸ்திர புஷ்போபஹாராச்ச தத்ராசீத் யுத்தமேதினி துர்நேயா துர்நிவேஷாச்ச சோனிதாஸ்ரவ கர்தமா. இப்பொழுது அந்த யுத்த பூமி கொல்லப்பட்ட வானர வீரர்கள், அரக்கர்கள் இவர்களால ஒரு மாதிரி காண முடியாததா, பார்க்கவே முடியாதபடி ஆயிடுத்து அந்த பூமி. சாபபூவ நிஷாகோரா ஹரிரக்ஷ ராட்சசஹாரிணி காலராத்திரிவ பூதானாம் சர்வேஷாம் துரதிக்ரமா. இப்ப காலராத்திரி மாதிரி எல்லாரையும் அழிக்கக்கூடிய ராத்திரியாக அந்த ராத்திரி ஆனது. ததஸ்தே ராட்சசாஸ்திர தஸ்மின் தமசி தாருணே ராமேனாபியவர்த்தந்த சம்ஸ்பிருஷ்டா சரவிருஷ்டிபிஹி. அந்த இருட்டிலே கூட ராமனானவன் பான வருஷங்களை அடித்து கொண்டே இருக்கிறான். அப்படி அடித்து கொண்டிருக்கக்கூடிய அவனையே எதிர்த்து எல்லாரும் நிற்கிறார்கள் ராட்சசர்கள். தேஷாம் ஆபததாம் சப்தஹா குருத்தானாம் அபிகர்ஜதாம் உத்வர்த்தைவ சப்தானாம் சமுத்ரானாம் பிரசுஷ்ருவே. சினங்கொண்டு கர்ஜித்து அட்டகாசம் செய்து கொண்டு விரைந்தோடி வரக்கூடிய அவர்களுடைய சப்தமானது பிரளய காலத்துல 7 சமுத்திரங்களுடைய சப்தம் மாதிரி கோரமா இருந்தது. தேஷாம் ராமஷரை ஷட்பிஹி ஷட்ஜகான் நிஷாச்சரான் நிமேஷாந்தர மாத்திரேன அசிதைர் அக்னிஷிகோபமைஹி.
இப்ப ராமர் அக்னி ஜுவாலையை நிகர்த்த ஒரு கூறிய 6 பானங்களாலே அவர்களுக்குள் 6 அரக்கர்களை கண்ணிமை பொழுதிலே அழிக்கிறார். யஜ்ஞசத்ருஷ்ச துர்கர்ஷோ மகாபார்ஷ்வ மகோதரௌ வஜ்ரதம்ஷ்ட்ரோ மகாகாய தௌச்சௌபௌ சுகசாரணௌ தேது ராமேன பானோகைர் சர்வேர் மர்மசுதாடிதாக யுத்தாத் அபப்சிருதாஸ்தத்ர சாவேஷாயுஷோ பவத். யஜ்ஞசத்ரு, துர்கர்ஷன், மகாபார்ஷ்வன், மகோதரன், வஜ்ரதம்ஷ்டன், மகாகாயன், சுகன், சாரணன் இவர்கள் எல்லாரும் ராமனாலே மர்மத்திலே அடிக்கப்பட்டு மனதில் நெஞ்சிலே அடிக்கப்பட்டு உயிர் மட்டும் தப்பியவர்களாக ஓடிட்டா. உயிர் மட்டும்தான் போல, இவர்கள் எல்லாம் யுத்தத்திலிருந்து ஓடிட்டா. தத்ரகாஞ்சன சித்ராங்கை ஷரைர் அக்னி சிகோபமை திசச்சகார விமலா பிரதிஜச்ச மகாபலாக. அப்பொழுது மகான் சக்திமானாக இருக்கக்கூடிய அவர் ஒரு பானங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அக்னி ஜுவாலை மாதிரி இருக்கு இவருடைய பானங்கள். இவருடைய பானங்களாலே, ராம பானங்களினாலே அந்த ராத்திரியும் ஒளிர ஆரம்பித்தது. அக்னி மாதிரி ராம பானங்கள் அந்த ராத்திரிக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ராமநாம அங்கிதைர் பானைர் வியாப்தம் தத் ரணமண்டலம். இப்ப ஸ்ரீராமன்னு திருநாமம் பதிக்கப்பட்ட அந்த பானங்கள், ஸ்ரீராமன்னு திருநாமம் எழுதப்பட்ட அந்த பானங்களினாலே அந்த திக்கு முழுக்க எங்க பார்த்தாலும் பானம் தான் கண்ணில் படுறது, ராம பானம் தான் அது. ஏத்வன்யே ராட்சசா பீமா ராமஸ்யாபிமுகே ஸ்திதாக தேபி நஷ்டா சமாசாத்திய பதங்கா இவ பாவகம். இப்ப ராமர் நிக்கிறார், ராமருக்கு எழுத்தாப்புல எல்லா அரக்கர்களும் வரான். வந்து வந்து உயிரை விட்டுட்டு போனான். ராமன் போய் கூட அடிக்க வேண்டாம், ராமனை எழுத்து எழுத்து ஒவ்வொரு அரக்கர்களும் வந்து வந்து உயிரை விடுகிறான். சுவர்ண புங்கை விஷிகைஹி சப்தபத் சன்பதத்பிர் சஹஸ்ரஷஹ பபூவ ரஜனி சித்ரா கத்யோ தைரிவ சாரதி. ஆயிரக்கணக்காக வெளிக்கிளம்பி வந்த அந்த பானங்களினாலே, இரவு மின்மினி பூச்சிகளாலே எப்படி இரவு அலங்கரிக்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி ராமபானங்கள் மின்மினி பூச்சிகள் போல அந்த இரவிலே பளிச்சுன்னு தெரியாது. ராட்சசானாஞ்சனின தைர் ஹரீனான் சாபி நிஸ்வனைர் சாபபூவ நிஷா கோரா பூயோ கோர தராத்ததா. ஏற்கனவே ராத்திரினா இருட்டுல பயமா இருக்கும், கோரமா இருக்கும் ராத்திரி. அதுல இந்த ராட்சசர்கள் ஊளையிட்டு கொண்டு இருக்கிறார்களே, அதனால இன்னும் கோரமா ஆயிடுச்சு அந்த ராத்திரி, அதிபயங்கரமா ஆயிடுச்சு. தேன சப்தேன மகதா பிரவருத்தேன சமந்ததா திரிகோட்ட கந்தராகீர்ணா பிரவ்யாஹரதிவாச்சலஹா. அந்த பெரிய சத்தத்தினாலே திருகூட மலையே வானத்தை நோக்கி பேசுவது போல இருக்கான். கோலாங்கூலா மகாகாயா ஸ்தமசா துல்லிய வர்ச்சசா சம்பரிஷ்வஜ்ய பாகுபியாம் பக்ஷயன் ரஜனி சரான். பெருந்தேகம் உடைய அந்த கோலாங்கூலர்கள் ஆகிற அந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணார்கள்னா, அரக்கர்களை எல்லாம் கையால கட்டி கொண்டு அவர்களை நவுற விடாம 2 கையால கட்டிண்டு அரக்கர்களை அப்படியே தின்னு விடுகிறார்களாம். அங்கதஸ்து ரணே சத்ரும் நிஹந்தும் சமுபஸ்திதா ராவணிம் நிஜகானாஷு சாரதிம் சஹயானபி. இப்ப அங்கதன் என்ன பண்ணான்னா, இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் அங்கதன் மட்டும். அவன் இந்திரஜித்தின் சாரதியையும் குதிரையும் கொன்னுட்டான். வர்த்தமானே ததா கோரே சங்கிராமே விஷதாருணே இந்திரஜித் துரதம் தியக்த்வா ஹதாஸ்வோ ஹதசாரதிஹி அங்கதேன மகாகாயஹ தத்ரைவாந்தர் அதீயத. அப்ப இந்த இந்திரஜித் என்ன பண்ணா, தன்னுடைய தேரும் சாரதியும் போயிட்டாங்கிறதுனால ரதத்திலிருந்து இறங்கி கண்ணுக்கு தெரியாம மறைந்து போய்விட்டான் இந்திரஜித். தற்கர்ம வாலிபுத்திரஸ்ய சர்வே தேவா சஹர்ஷிபிஹி துஷ்டுவு பூஜனார்ஹஸ்ய தௌச்சௌபௌ ராமலக்ஷ்மணௌ. உடனே என்ன இந்திரஜித்தையே ஓடி அடித்து விட்டானே இந்த அங்கதன்னு எல்லாரும் தேவர்கள்லாம் கொண்டாடுறான். பிரபாவம் சர்வபூதானி விதுர் இந்திரஜிதோ யுதி அதிருஷ்ய சர்வபூதானாம் யோரணே புச்ச துர்ஜயா. எல்லாருக்கும் தெரியும் இந்திரஜித்தினுடைய பிரபாவம், அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. கண்ணுக்கு தெரியாமையே யுத்தம் பண்ணுவான். அவன் கண்ணுக்கு தெரியாம ஆயிட்டான். இப்ப கண்ணுக்கு தெரியாம யுத்தம் பண்றவன் யுத்தத்துல அடிபட்டு கண்ணுக்கு தெரியாம ஆயிட்டான். தேன தே தம் மகாத்மானம் துஷ்டுவா திருஷ்டுவா பிரகர்ஷிதம். உடனே அந்த மகத்தான ஆற்றலையுடைய அந்த
அங்கதனை எல்லாரும் கொண்டாடுறா. ததப் பிரகிருஷ்டா கபயா சசுக்ரீவ விபீஷணாக சாது சாத்விதி நேதுஷ்ச திருஷ்டுவா சத்ரும் பிரகர்ஷிதம். உடனே எல்லாரும் சுக்ரீவன் விபீஷணங்கள்லாம் எல்லாரும் கொண்டாடுறா. சாது 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 சாதுன்னா பேஷ் பேஷ் அப்படின்னு கொண்டாடுற மாதிரி. இந்திரஜித் ததாத்தேன நிர்ஜிதோ பீம கர்மனா சயுகே வாலிபுத்திரேன குரோதம் சக்கரே சுதாருணம். இப்ப துவந்த யுத்தத்துல இந்திரஜித் தோல்வி அடைந்து பெரிய கோபத்தை அடைந்தான். ஏதஸ்மின் அந்தரே ராமோ வானரான் வாக்கியம் அப்ரவீத். இந்த சமயத்திலே ராமனானவன் வானரங்களை பார்த்து பேசுகிறார். சர்வே பவந்தஸ்திஷ்டந்து கபிராஜேன சாங்கதாக. இப்ப நீங்கள் எல்லாரும் வானர மன்னனோடு சேர்ந்து ஓரிடத்திலே நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சப்ரம்மணா தத்தவரை திரைலோக்கியம் பாததே பிருஷம். இப்ப பிரம்மதேவனாலே வளம் பெற்று இருக்கக்கூடிய அவன் உலகத்தையும் ரொம்ப ஹிம்சிக்கிறான். பவதாம் அர்த்த சித்தியர்த்தம் காலேன சமாகதா. உங்களோடு மனோரதம் கைகூடும்படி அவன் யமனாலே இங்க வந்து சேர்ந்து இருக்கிறான். அதனால எல்லாரும் சேர்ந்திருங்கோ. அத்யைவ க்ஷமிதவ்யம் தே பவந்தோ விகத ஜ்வராக. இப்பொழுதுதான் எனக்கு எதிர்க்கும் நேரம், ஆகையாலே நீங்கள் கவலையா இல்லாமல் இருங்கோள்னு ராமர் ஊக்குவிக்கிறார் வானரங்களை. சோந்தர்தான கதஸ்பாபோ ராவணி ரணகர்ஷிதா அதிருஷ்யோ நிஷிதான் பானான் முமோச்சா அசனிவர்ச்சசா. இந்த ராவணி அப்படின்னா ராவணனின் புதல்வனுக்கு ராவணின்னு பேரு. இப்படி தசரதனின் பிள்ளைக்கு தாசரதின்னு பேரும், அந்த மாதிரி ராவணன் பிள்ளைக்கு இந்திரஜித்துக்கு ராவணின்னு பேரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஆகாயத்திலே மறைந்திருந்து பானங்களை பிரயோகிக்க ஆரம்பிச்சிட்டான். சராமம் லக்ஷ்மணம் செய்வ கோரைர் நாகமயைஷரைர் பிபேத சமரே குருத்த சர்வகாத்ரேஷு ராட்சசா. இப்ப சர்ப்ப நாகபானங்களை கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் அடிக்கிறான் இந்திரஜித்து. மாயையா சம்பிருதஸ்தத்ர மோகயன் ராகவோ யுதி அதிருஷ்ய சர்வபூதானாம் கூட்டையோ தீனிஷாச்சரஹா பபந்த சரபந்தேன பிராதரவு ராமலக்ஷ்மணவு. அப்பொழுது மாயையினாலே கண்ணுக்கு தெரியாமல் நின்று கொண்டு ராகவனையும் 2 ராமலக்ஷ்மணர்களை மோகத்தினாலே வஞ்சித்து அவர்களை சரத்தினாலே அம்புகளாலே கட்டினான். பெரிய நாகபாசங்களினாலே கட்டிவிட்டான். தௌதேன புருஷ வியாக்ரவ் குருத்தே நாஷி விஷைஷரை சஹசா நிகதௌ வீரவ் ததா பிரைக்ஷந்த வானராக. அப்பொழுது வானரங்கள் சினங்கொண்ட அவனாலே புருஷோத்தமர்களாகிற இந்த இருவரும் அந்த பாம்பின் விஷப்பற்களுக்கு எவ்வளவு விஷம் உண்டோ அவ்வளவு விஷம் உண்டா இந்த பானரங்கள். அவர்களாலே அந்த பானங்களினாலே நாகபானங்களினாலே கட்டப்பட்டவர்களாக 2 பேரும் ஆயிட்டா ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும். இத வானரங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பிரகாஷ ரூபஸ்துயதா நக்தஸ்தௌபாதித்தும் ராட்சச ராஜபுத்திரா மாயாம் பிரயோக்தும் சமுபாஜகாம பபந்ததௌ ராஜசுதௌ மகாத்மா. அப்ப வெளியில நின்னு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத அந்த வக்கில்லாத இந்திரஜித்தானவன் என்ன பண்ணான்னா மாயையை பிரயோகித்து மாயா யுத்தம் பண்ண தொடங்கி பானங்களினாலே அந்த 2 ராஜபுத்திரர்களாகிற ராம லக்ஷ்மணர்களை கட்டி வைத்தான் இந்திரஜித்து. இதோடு 44ஆம் சர்க்கம் முடிகிறது. நாகபாஷத்தினாலே ராமலக்ஷ்மணர்கள் கட்டப்பட்ட விற்த்தாந்தம். அடுத்தது 45ஆம் சர்க்கம். சதஸ்ய கதிம் அன்விச்சன் ராஜபுத்திர பிரஜா பிரதாபவான் திதேஷாதி பலோ ராமோ தசவானரயூதபான். அப்ப அந்த ராமர் அவனது போக்கை கண்டுபிடிக்கணும், இவன் எப்படி போகிறான்ங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக 10 வானர சேனை தலைவர்களை ஆணையிட்டார் ராமர். துவௌ சுஷேனஸ்ய தாயாதௌ நீலம் ச பிளவகர்ஷபம் அங்கதம் வாலிபுத்திரம் ச சரபம் ச தரஸ்வினம் வினதம் ஜாம்பவந்தம் ச சானுப்பிரஸ்தம் மகாபலம் ரிஷபம் சர்ஷபஸ்கந்தம் ஆதிதேஷ பரந்தபா. சுஷேனனுடைய தாயாதிகள் 2 பேர், நீலன் பிளவகர்ஷபன் நீலன் அங்கதன் சரபன் வினதன் ஜாம்பவான் சானுப்பிரஸ்தன் ரிஷபஸ்கந்தன், இந்த 10 பேரையும் இந்த காரியத்திலே நியமித்தார் ராமர். தேசம் பிரஹிருஷ்டாஹர யோ பீமானுத்யம்ய பாதபான் ஆகாசம் விவிஷு சர்வே மார்கமானாதிஷோ தச
இப்ப 10 பேரும் 10 திக்கிலும் ஆகாயத்திலே தேடினார்கள். தேஷாம் வேகவதாம் வேகம் இஷுபிர் வேகவத் தரைஹி அஸ்திரவித் பரமாஸ்திரைஸ்து வாரயா மாசராவணிஹி. இப்ப இவர்கள் வேகமா தேடக்கூடிய இவர்களுடைய வேகத்தை அந்த வேகத்தோட அதிகமான வேகமுடைய அம்புகளாலே தடுத்து விட்டான் இந்திரஜித். இப்ப இந்திரஜித் அப்படி யுத்தம் புரிந்தான். தம்பீம வேகாஹர யோ நாராச்சைர் க்ஷத விக்கிரகாஹ அந்தகாரேன ததிருஷுர் மேகைர் சூரியமிவாவிருத்தம். இப்ப எல்லாரையும் நாராஜம் என்கிற அம்பினாலே அடித்து அவர்கள் கண்ணுக்கு தான் தெரியாதபடி ஆகிவிட்டான். ராமலக்ஷ்மணயோரேவ சர்வதேக பிதரான் பிருஷமா வேஷயாமாத ராவணி சமிதிர் ஜெயஹா. இப்ப ராமலக்ஷ்மணர்கள் இடத்திலேயே எல்லா பானங்களையும் விடுகிறான். தொடர்ந்து அவர்களை கட்டி அவர்களிடத்தில் அவ்வளவு பானங்களையும் அதிவேகமாக கண்ணுக்கு தெரியாம விட்டுட்டே இருக்கான் இந்திரஜித்து. நிரந்தர ஷரீரௌ தௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ கிருத்தே நேந்திரஜிதா வீரௌ பன்னகை ஷரதாம் கதைஹி. இப்ப அந்த சகோதரர்கள் ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் ரொம்ப சினம் கொண்ட அந்த இந்திரஜித்தினாலே பான உருவிலே வந்த சர்ப்பங்களினாலே உடல்ல இடைவெளியே இல்லையா, அதுக்கு மேல அடிக்கிறதுக்கு இடமே இல்ல. ராமலக்ஷ்மணர்கள் உடல்ல அவ்வளவு அம்பை விட்டான். தயோ க்ஷதஜ மார்கேன சுஸ்ராவ ருதிரம் பகு தாவுபௌ ச பிரகாஷேதே புஷ்பிதா விவகிம் சுகௌ. இப்ப அந்த இருவர்களுடைய புண்களின் வழியாக அவ்வளவு ரத்தம் பெருகுகிறது ராமனுக்கும் லக்ஷ்மணர்களுக்கும். தத பரியந்த ரக்தாக்ஷௌ பின்னாஞ்சன சயோபமஹா ராவணிர் பிராதரௌ வாக்கியம் அந்தர்தான கதோ பிரவீத். அப்ப இந்த இந்திரஜித் தன்னுடைய இந்த 2 சகோதரர்களான ராமலக்ஷ்மணர்களை பார்த்து மறைவில் இருந்து கொண்டு பேசுகிறான். யுத்தியமான மனாலக்ஷம் சக்ரோபி திரிதசேஸ்வரஹ திரஷ்டுமாசாதித்தும் வாபி நசக்த கிம் புனர் யுவாம். நான் கண்ணுக்கு தெரியாம யுத்தம் பண்ணுவேன், என்னை இந்திரன் கூட இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்ல, நீங்கெல்லாம் எப்படி என்ன கண்டுபிடிப்பேன்னு ஏளனமாக பேசினான் இந்திரஜித். பிராவிருத்தா விஷுஜாலேன ராகவோ கங்கபத்ரினா ஏஷரோஷ பரீதாத்மா நயாமி யமசாதனம். உங்க 2 பேர் ராமலக்ஷ்மணர்களாகிற உங்கள் இருவரை நான் யமலோகத்துக்கு அனுப்ப போகிறேன். ஏவமுக்த்வாது தர்மஜ்ஞௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ நிர்பிபேத சிதைர்பானைர் பிரஜஹர்ஷனநாதச்ச. இப்படி சொல்லி இன்னும் நிறைய பானத்தை ராமலக்ஷ்மணர்கள் மேல ஏவி அவன் அப்படியே அதை பார்த்து ஆனந்த கூத்தாடினான் இந்திரஜித். பின்னாஞ்சன ஜயஷாமோ விஸ்பார்ய விபுலம் தனு பூயோ பூயஷரான் கோரான் விசசர்ஜ மகாமிருதே. மீண்டும் மீண்டும் பானங்களை அடித்து கொண்டே இருக்கிறான் இடைவிடாமல் இந்திரஜித்து. ததோ மர்மஸ்து மர்மஜ்ஞோ மஜ்ஜயன் நிஷிதாஞ்சரான் ராமலக்ஷ்மணயோர் வீரோ நநாதச்ச முகுர் முகுகு. நல்ல மர்மஸ்தானங்களிலே கூறிய பானங்களை பாய்ச்சி கொண்டு மேன்மேலும் ஆரவாரிக்கிறான் இந்திரஜித். பத்தௌ து ஷரபத்தேன தாவுபௌ ரணமூர்தனி நிமேஷாந்தர மாத்திரேன நசோகதுர் உதீக்ஷிதம். இப்போ ஒரு இமை பொழுதுல அந்த பாசத்தினாலே கட்டப்பட்டவர்களாக விழித்து பார்க்க கூட முடியல, கண்ணை திறந்து பார்க்க முடியாதபடி ஆயிட்டார்கள். ததோ விபின்ன சர்வாங்கௌ ஷரசல்யாசிதௌ உபௌ துவஜாவிவ மகேந்திரஸ்ய ரஜ்ஜுமுக்தௌ பிரகம்பிதௌ. அப்படி பான கூர்முனைகளாலே பீடிக்கப்பட்டவர்கள் ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டா. தௌ சம்பிரச்சலிதௌ வீரௌ மர்மபேதேன கர்ஷிதௌ நிபேததுர் மகேஸ்வாசௌ ஜகத்யாம் ஜகதீபதிஹி. ஜெகதீபதி. இப்ப லோகநாதர்களாக இருந்த சிறந்த வில்லாளிகள் 2 பேரும் வாட்டமுற்று தரையிலே அப்படியே சாய்ந்து விட்டார்கள். தௌ வீர சயனே வீரௌ ஷயானே ருதிரோக்ஷிதௌ ஷரவேஷ்டித சர்வாங்கோ அங்காவர்த்தௌ பரமபீடிதௌ. இப்ப 2 பேரும் வீரப்படுக்கையிலே படுத்துக்கொண்டு ரத்தத்தில் தோய்ந்தவர்களாக இருந்தார்கள் ராமனும் லக்ஷ்மணனும். நஹ்யவித்தம் தயோர்காத்ரேர் பபூவாங்குலமந்தரம் நானிர்பின்னம் சச்சாஸ்தப்தம் ஆகராத் அக்ரஜிம்மகைஹி. இப்ப அவர் 2 பேர் உடல்ல, ராமலக்ஷ்மணர்களுடைய உடல்ல
பானங்கள் படாத இடம். அப்ப பானங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயா குத்திண்டே இருக்கு. அப்படி ஒரு பானம் குத்தி இன்னொரு பானம் குத்துறதுக்கு நடுவுல கூட கேப் இருக்கும்ல, அது கூட ஒரு அங்குலம் மாத்திரம் கூட அவ்வளவு கேப் இல்ல. அப்படி உடம்பு முழுக்க அவ்வளவு புண்ணு, அவ்வளவு பானங்களை இந்திரஜித்து பிரயோகம் பண்ணி உடம்புல ஒரு இடம் விடாம அடித்து வைத்திருக்கிறான். தௌ துக்ரூரேன நிஹதௌ ராட்சசா காமரூபினா அசிருத் தீவிரம் ஜலம் பிரஸ்ரவணாவிவ. அப்படி இவர்கள் 2 பேரும் உடம்புல இருந்து ஜலம் மாதிரி ரத்தம் வழியறது. பபாத பிரதமம் ராமோ வித்தோ மர்மசுமார் கணைஹி குரோதாத் இந்திரஜித்வா ஏன புராசக்ரோ வினிர்ஜிதா. இப்ப முதல்ல ராமன் தரையிலே விழுந்தான். ருக்மபுங்கைர் பிரசன்னாகிரைர் கோர அதோகதி பிராசுகைர் நாராச்சைர் அர்த்தநாராச்சைர் பல்லைர் அஞ்சலி கைரபி விவ்யாத வத்சதந்தைஷ்ச சிம்மதம்ஸ்ட்ரசுரைஸ்ததா. இப்ப முதல்ல பானங்கள், நாராச்சங்கிற பானங்களை விட்டான். அப்புறம் அர்த்தநாராச்சங்கள், அப்புறம் பல்லங்கள், அப்புறம் அஞ்சலிகம், வத்சதந்தம், சிம்மதம்ஷ்டம், க்ஷூரம், ஆசுகம் என்று இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி சூரங்கள் என்கிற இந்த மாதிரி பானங்களினாலே ராமனை அழித்தான். சவீர சயனே சிஷ்யே விஜயமாதாய கார்முகம் பின்னமுஷ்டி பரீனாகம் திரிநதம் ருக்ம விபூஷிதம். அந்த கோதண்டத்தை நான் விழுந்து போய் கையில் கொண்ட வண்ணமே அப்படியே படுத்து விட்டார் ராமர். பானபாதாந்தரே ராமம் பதிதம் புருஷர்ஷபம் சதத்ர லக்ஷ்மணோ திருஷ்டுவா நிராசோ ஜீவிதோ பவத். இப்ப ராமர் இப்படி சரங்களாலான படுக்கையிலே விழுந்தவராக பார்த்து அந்த லக்ஷ்மணர் அவருக்கு உயிர் மேலே ஆசைப்படுத்தான். ராமம் கமலபத்ராட்சம் சரபந்த பரீட்சிதம் சுஷோச்ச பிராதரம் திருஷ்டுவா பதிதம் தரணி தலே. இப்ப பூமியில இப்படி விழுந்து இருக்கக்கூடிய ராமனை பார்த்து வருத்தப்பட்டார் லக்ஷ்மணர். ஹரயச்சாபிதம் திருஷ்டுவா சந்தாபம் பரமம் கதாக சோகாந்தா சுக்ருஷுர்கோரம் அஸ்ருபூரிதலோச்சனாக. எல்லா குரங்குகளும் இப்படி ராமன் கீழே விழுந்தான்ங்கிறத பார்த்து அழுகிறா. பத்தௌ தௌ வீரௌ பதிதௌ ஷயானௌ தௌ வானரா சம்பரிவார்யதஸ்துஹு. இப்ப எல்லா வானரங்களும் 2 பேரையும் சூழ்ந்து கொண்டு காத்து கொண்டு நின்னார்கள். சமாகதா வாயுசுத பிரமுக்கியா விஷாதமா அர்த்தா பரமம் ஜஜக்முஹு. இப்ப ஹனுமான் முதலானவர்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தத்தை அடைந்தார்கள் இந்த சமயத்திலே. இதோடு 45வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 46வது சர்க்கம் தொடங்கி அடுத்த காலட்சேபத்துல பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி பாக்யம். தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய. தன்யோ சுவாமி. ஜெய் ஸ்ரீராம். அடியேன்